அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ கிடையாது. நாங்கள் ஹைதராபாத் போகிறதுக்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ட்ரெயின் புக் பண்ணி ஒரு 3-4 டேஸாக நாங்களும் ட்ரை பண்ணி புக்கால் கடைசியில் புக் ஆனதும் அதுவும் 8 ஹவர்ஸ் போல் லேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். டேட் பார்த்திங்கன்னா 17th வரைக்குமே நாங்கள் ஊரில் தான் இருந்தோம். 18th மார்னிங் 8 o'clock போல் காலேஜ் அட்மிஷன் இருக்குது ஹைதராபாத்தில். மகளுக்கு காலேஜ் சேர்த்த போகிறோம். ஹாஸ்டலில் தங்கி அவள் படிக்க போகிறா. அதனால் டக்குன்னு ஃப்ளைட் சூஸ் பண்ணி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கப்பல் லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா சென்னையில், அது மாதிரி இது ஃப்ளைட் லைட் ஹவுஸ். ஃப்ளைட்குள்ளே என்ட்ராக போகிறோம். சீட் நம்பர் பார்த்து உட்கார போகிறோம். இந்த தருணம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா மகளை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம். வந்து ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் போகிறா அப்படிங்கும்போது பெயின்ஃபுல்லான ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தாள். பார்த்திங்கன்னா லாங் லைஃப் நம்ம மகளோட ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. மகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவ்வளோ தனியாக நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தேவை. ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு ட்ரெயின்னு நினச்சிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு லேட்டுங்கும்போது அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளைட் சூஸ் பண்ணிவிட்டு அந்த டென்ஷனில் இருந்ததுனால டிஃபனோ லஞ்சோ இதுவுமே நான் ரெடி பண்ணல. வெளியே வாங்கி சாப்பிட்றக்கும் டைம் இல்லை. அப்படியே வந்துட்டோம். பசியும் தெரியல பெருசாக. அதனால் நாங்கள் ஃப்ளைட்டில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஹெட்டேக் ஃபுல்லாக இருந்த தலைவலி. ஒரு சூடாக ஒரு காஃபி எடுத்துக்கலான்னு பார்த்தா இல்லைன்ட்டாங்க. ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிடுச்சு. தேங்க் காட், ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் டூரும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு சின்ன ரூம்பு. அந்த ரூமில் பெரிய விண்டோ, கிளாஸ் போட்ட பெரிய விண்டோ இருக்குது. காரு, பஸ்ஸு, பைக்கு எல்லாம் போகிறத பார்க்கலாம். டீலக்ஸ் ரூமுன்னு சொல்லுவாங்க, சிலது சூட் ரூமுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது சூட் ரூமு. உள்ளே சோஃபா, டீஃபா எல்லாம் இருக்குது. அங்கேயும் ஒரு பெரிய கிளாஸ் போட்ட விண்டோ. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்டு, கபோர்டு இருக்குது. நான் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது. நான் அதெல்லாம் செட் பண்ணணும். இனிமேல் தான் கபோர்டில் செட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் 2 days இருக்கிறதா பிளான் இருக்குது. அதனால் இனிமேல் தான் அதெல்லாம் செட் பண்ணணும். மகளுக்கு 2 பில்லோ, பெட் விரிப்பு எல்லாம் அது பேக் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன் ஹாஸ்டலுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குது. அதுவும் கிளாஸ் போட்ட ஒரு பெரிய விண்டோ தான். அடுத்து இந்த பக்கம் ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம்.